700 வருஷத்துக்கு முன்னாடி சபிக்கப்பட்ட ஒரு விசில் சாபத்தோட ஒருத்தங்க கைக்கு மாட்டுது. அது தெரியாமல் அவங்க ஊதிடுறாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப கொடுமையான மரணம் ஏற்படுது. மரணம்னா அவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சாகணும்னு அவங்க விதியில் எழுதியிருக்கோ அதே மாதிரியான சாவு அப்போதைக்கு அப்பவே நடக்குது. இந்த மாதிரியான கொடூரமான ஆனால் கதை இருக்கக்கூடிய பல படங்கள் வர்றதே அரிது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் விசில். 2026 வந்த இந்த படத்துடைய ரீகேப்பை இந்த வீடியோல பார்க்கலாம். படத்தோட ஆரம்ப சீனே ஒரு ஃபுட்பால் கோர்ட்டை காமிக்கிறாங்க. ரொம்ப சின்சியரா 2 டீம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கர், இன்னொன்று உல்ஃப்ஸ். உல்ஃப்ஸ் டீம் தான் இப்போ லீடிங்ல இருக்கு. உல்ஃப்ஸ் வந்துட்டு எப்படியாவது ஸ்டாக்கர்ஸ் பீட் பண்ணணும். ஆனா உல்ஃப்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்ஸுங்கிற பையன் ரொம்ப நல்லா விளையாடுவான். அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹார்ஸ் கிட்ட வந்துட்டு பாலை பாஸ் பண்ணணும், அவன் வந்து டக்குன்னு பேஸ்கெட் குள்ள போடுவான், நம்ம லீட் எடுத்துடலாம் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. கரெக்டா அவன் அதை பண்ணிட்டு இருக்கும் போதே ஆடியன்ஸ் சைட்ல பார்த்தா ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து இவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. சரி, ஓகே அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இவன் கிட்ட பால் வருது. பால் வந்த உடனே இவன் நேராக பேஸ்கெட்டை கரெக்டாக எய்ம் பண்ணி போடுறான். அது பேஸ்கெட்டுக்கு பேரலாக வந்து நிற்கிது. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழேயே அந்த உருவம் இவனை வந்துட்டு ஹாண்ட் பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு பயங்கர பயமாக இருக்குது. பாஸ்கெட்குள்ளே பால் கரெக்டாக விழுகுது. அதே நேரத்தில் அந்த கருப்பு உருவம் இவன்கிட்ட வருது. நல்ல வேலையாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவனை பிடிச்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவனும் அங்கேருந்து டைவர்ட் ஆகுறான். இருந்தாலும் அந்த உருவத்தை நினச்சி பயந்து போய் இவன் நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறான். போகிற வழியில் இவனுடைய லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்க்கும்போதே இவனுக்கு பயங்கர பதட்டத்தோட உள்ளிருந்து ஒரு உண்டியல் மாதிரியான ஒரு உருவத்தை வெளியே எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த கருப்பு கலர் உருவம் பாதி எரிஞ்ச மாதிரி இவனை நோக்கி வர்றது இவனுக்கு தெரியுது. உடனடியே ஒரு வெயிட் வச்சு அந்த உண்டியலை உடைச்சிடறான். உடைச்ச உடனே அந்த உருவம் காணாம போயிடுது. திடீர்னு பார்த்தா வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம், கதவெல்லாம் யாரோ தட்டி திறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவன் எட்டி பார்க்குறான். பயத்தோடு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது. இவனை கூட என்ஜாய் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறான். அந்த உருவம் இனிமேல் நம்மளை தொல்லை பண்ணாது அப்படின்னு நினச்சி இவன் சந்தோஷமாக குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பின்னாடி கரேன்னு ஏதோ தண்ணி வர்ற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்ட்டு அப்படி திரும்பி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஒரு பாதி எரிஞ்ச நிலையில் ஒரு உருவம் வந்து உடனடியாக அவன் வாய்க்குள்ள கையை விட்டு உடனே இவனுடைய உடம்பு வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை காப்பாற்றலான்னு பார்க்கும்போது இவனுடைய எரிஞ்சிக்கிட்டு இருக்க உடம்பை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ கிறிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவளுடைய அத்தை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு போயிட்டு மாடியில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவள் அத்தை பையன் பேர் ரியல். அவன் வந்துட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, இந்த அம்மா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டே போகணுன்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான். இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படிக்க போகிறாங்க. ஹார்ஸ் அப்படிங்கிற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய லாக்கர் தான் இந்த பொண்ணுக்கு கிடைக்குது. ஹார்ஸ்ன்னு ஏன் பேர் எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாடுவான். அதனால அவனுக்கு அந்த பேருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டீன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து இந்த லாக்கர்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். பின்னாடியே கிரேஸ் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்துட்டு நீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ யாருன்ற மாதிரி கேட்குறா. அப்போ கிறிஸ் வந்துட்டு என்னுடைய தங்கச்சி முறையாகுது அப்படின்னு ரியல் சொல்கிறான். இப்போ இந்த கிறிஸை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது, சொந்த அப்பனையே வந்துட்டு சரக்கு போட்டுட்டு கொலை பண்ணவ தான் இவ அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன். கிறிஸுக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர கடுப்பாகி ஓங்கி ஒரு எத்து விடுவா. எத்து விட்ட உடனே அவனுக்கு பயங்கர வலி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல என்னடா சத்தம்ட்டு அங்கே இருக்க டீச்சர் வர்றாரு. டீச்சர் வந்துட்டு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது, எல்லாருமே வந்து என்னுடைய எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறா. எல்லிங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இல்லை சார், கிறிஸுங்கிற பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு சொன்னாலும் அவன் கேட்காம எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இப்போ இந்த எல்லிங்கிற பொண்ணு இவகிட்ட வந்துட்டு அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு சொல்கிறா. அதுக்கு கிறிஸ் அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன செய்வ, உன் வேலையை பார்த்துட்டு போன்ற மாதிரி சொல்லி அவளையும் அனுப்பி விட்டுறா. அந்த பொண்ணும் போயிடுது. இப்போ கிறிஸ் கையில் ஏற்கனவே ஹார்ஸ் உடச்சி போட்ட அந்த உண்டியல் மாதிரியான பொருள் மாட்டுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே மண்டையோடு மாதிரி ஒன்று இருக்குது. என்னடா இது பழமையான ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. வாயில் வச்சு ஊதி பார்ப்போன்னு வாய்க்கிட்ட எடுத்துட்டு போகும்போது திடீர்னு பெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு பேக்குள்ளே போட்டு ரூம்குள்ளே போயிடுறா. இப்போ பனிஷ்மெண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த டீச்சர் நின்று பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவனுங்களும் தலையெடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு பேக் ஓப்பன் பண்ணும்போது அது வெளியே வந்து விழுந்துருது. அது என்னது அது கொண்டு வான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறா. இது எங்கேருந்து நீ எடுத்தேன்னு கேட்கும்போது ஹார்ஸுடைய லாக்கரில் இருந்துச்சுன்னு சொல்கிறா. சுற்றி முற்றி பார்க்கும்போது அதில் வந்துட்டு பயங்கரமாக ஏதோ செதுக்கி இருந்தது இவங்க பார்க்குறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நெட்டில் அடித்து பார்க்கும்போது சாவுக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான மொழிபெயர்ப்பு வருது. சரி சார் கொடுங்கன்னு அவள் கையில் எடுக்க ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு, இது ஸ்கூலில் மாட்டினது, அப்போ எனக்கு தான் சொந்தம், நான் வச்சுக்கிறேன், நீ போய் வேலையை பாருன்னு கிறிஸ்து அனுப்பி விட்டுறாங்க. சரி சரி எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. இப்போது அந்த எல்லிங்கிற பொண்ணு நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம கிரேஸோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த டீச்சருக்காரன்
என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சு அந்த மாதிரியே இருக்கக்கூடிய பல பொருட்கள் நெட்டில் பயங்கர விலைக்கு விற்கிறது இவனுக்கு தெரிய வருது. சரி அப்போ நம்ம இதையும் விற்றுருவோம் அப்படின்னு விற்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா வேலை செய்யுமா இல்லையான்னு செக் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதனால் வாயில் எடுத்து ஊதுறான். டக்குன்னு பக்கத்தில் இருக்க கண்ணாடி உடையுது. இதனடா இது ஊதுனோன்னு பக்கத்தில் இருக்க கண்ணாடி உடையுதுன்னு யோசிச்சுட்டு சரி ஒரு வழியாக வேலை செய்யுதுன்ட்டு அவன் குட் கண்டிஷன்னு சொல்லிடுறான். இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கிற ரியல் வந்துட்டு நான் உள்ள புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே வரான். அந்த நேரத்தில் டீச்சருக்காரன் வெளியே போயிடுறான். இப்போ மறுபடியும் இவன் ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போய் இவன் புக்கை எடுத்துட்டு திரும்பும்போது அந்த உண்டியல் அங்கே இருக்கிறத பார்த்துறான். எதுக்கு இந்த இது இங்கே வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவன் லேப்டாப்பில் இதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவன் பார்த்துறான். அடப்பாவி நீ இப்படியா பண்ணுறேன்ட்டு இவன் வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம கிறிஸ்து கிட்ட வேற ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு சின்ன வயசுலேயே பாதிரியாராக இருக்கான். அவன் வந்து இங்கே பாரு நான் அடிக்கடி இந்த சர்ச்சுக்கெல்லாம் வருவேன், நீ வேணா ஃப்ரீ டைமில் வான்னு சொல்கிறான். இந்த பொண்ணு எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைங்கும்போது சரி ட்ரக் அடிப்பியா இந்த வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டலத்தை நீட்டுறான். அந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவளுடைய அண்ணன் அங்கே வந்துடுறான். 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. நோவா அப்படிங்கிற அந்த பாதிரியாரை அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் பார்க்கலான்னு இப்போ அவனை பற்றின இவன் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறான். அவன் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கை விட்டுட்டாங்க, அவன் அப்புறம் பாதிரியார்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் ட்ரக்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால ஒரு பையன் கூட செத்து போயிட்டான், அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரு எப்படியும் பெரிய பணம் வரப்போகுது, நம்ம வந்துட்டு பெரிய பார்ட்டி வைக்கலாம், நம்ம க்ரூஸ் ஷிப்பில் போகலான்னுலாம் யோசிக்கும் போது உள்ளுக்குள்ளே இருந்து அந்த விசிலை காணும். அங்கே எங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் கிரேஸோட வீட்டில் எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரியல் அந்த விசிலை தூக்கிட்டு வந்து கிரேஸ் கிட்ட கொடுத்துறான். விசில் இங்கே தானே வச்சேன், அது எங்கே போச்சுன்னு அந்த டீச்சர் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்குது. யாரா அதுன்னு இவன் வெளியே வந்து பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. டக்குன்னு சரி திரும்பி பார்க்கலாமே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவனுக்கு ஷாக் ஆகிற மாதிரி அங்கே ஏதோ ஒரு வயசான ஆள் உருவம் மாதிரி நிற்கிறது தெரியுது. யார் நீ இந்நேரத்துக்குள்ளே வந்திருக்க, செக்யூரிட்டியை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்துட்டு இவன் கத்தி கத்தி கூப்பிட்றான். ஆனால் அந்த ஆள் எந்த விதமான மோஷனும் கொடுக்காம ரொம்ப அமைதியாக நிற்கிறான். டக்குன்னு பின்னாடி செக்யூரிட்டி வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே பயந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த ஆள் அங்கே காணோம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிரமையாக இருக்குன்னு இவன் மறுபடியும் கிளாஸ் ரூம்குள்ளே அந்த நேரத்துக்கு வந்து உட்காரான். கிளாஸ் ரூம்குள்ளே வந்து உட்காரும் போதே இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கே ஒரு கொடூரமான உருவம் இருக்குது. டக்குன்னு இவனுடைய நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு மறுபடியும் கிட்னி வரைக்கும் போய் கிட்னியை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சது. 2 கையிலையும் நசுக்கின உடனே இவன் முடியெல்லாம் கொட்டி இவன் உடம்பெல்லாம் ரொம்பவே வயசான தோற்றம் மாதிரி வந்து இவன் வாயிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவனை கொடுமைப்படுத்தின அதே உருவத்தோட இந்த ஆளும் மயங்கி கீழே விழுகிறான். இப்போ கட் பண்ணா கிரேஸோட வீட்டில் அந்த பார்ட்டியை காமிக்கிறாங்க. அவளுடைய தம்பி மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போடான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறா. இப்போ கிரேஸ் கையில் அந்த விசில் இருக்குது. அந்த விசிலை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க டெனி நீ அதை ஊது ஊதுன்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க சகிக்காத கிறிஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் டக்குன்னு ஊத ஆரம்பிச்சிட்றா. ஊதுன உடனே இங்கே இருக்க எல்லாத்துக்கும் பயங்கரமான காது வலி வருது. அந்த சவுண்டு கொஞ்சம் கூட சகிக்க முடியல. அந்த பொண்ணு அங்கேருந்து நிற்காம டக்குன்னு வெளியே வந்துடுறா. இந்த நேரத்தில் எலி வெளியே வந்து இங்கே பாரு நான் சீக்கிரத்திலேயே இங்கே வந்துட்டு ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் போகிறேன், நீயும் வா நம்ம ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி கூப்பிட்றா. இவளுக்கு ஒரே யோசனை, இவன் ஏன் நம்ம கிட்ட வலிஞ்சிக்கிட்டு இருக்கா, நம்ம ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியலும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் சரி உன்னோட முடிவை வந்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ரியல் கிட்ட நீ என்ன கிளம்பி வரியா இல்லையா இல்லை நான் போட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகிறா. இப்போ வீட்டுக்கு போன உடனே இந்த பொண்ணுக்கு எலியோட ஞாபகமாகவே இருக்குது. ஒருவேளை அவன் நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாளோ, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாளோன்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு டவுட்டு, அவள் பெண்களை லவ் பண்ணுறாளா இல்லை ஆண்களை லவ் பண்ணுறாளா, சரி நம்ம அண்ணன் வருவான் அவன்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு கிறிஸ்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஜன்னல் வழியாக பார்க்குறா. பார்க்கும்போது அங்கே ஒரு வித்தியாசமான காட்சி இவளுக்கு தெரியுது. ஜன்னலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேலே யாரோ நிற்கிற மாதிரி தொங்குற மாதிரி இவ கண்ணுக்கு தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவ தான் அது. டக்குன்னு இவளுடைய அண்ணன் கிறிஸ் அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. இல்லைடா அங்கே பாருன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த உருவம் அங்கே இல்லை. உடனே வந்துட்டு ஏதோ ஒரு போதையில் நீ சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. தெரியாதனமாக இவ வந்துட்டு நான் அந்த அறுவடை திருவிழாவுக்கு வரேன்ற மாதிரி மெசேஜை அவளுக்கு அனுப்பிடுறா. இப்போ அவளுடைய அண்ணன் என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க நார்மல் வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ கிரேஸோட வீட்டில் அவள் ஸ்விம்மிங் பூல் உட்காந்து அவள் ப்ராஜெக்ட் எழுதிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. என் தம்பி சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூல்லேருந்து இவன் மேலே எழுந்திரிச்சு வரா. அந்த சவுண்டு பக்கத்தில் இவள் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. டக்குன்னு பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. பின்னாடி ஒரு உருவம் இவளை தாண்டி போகிறது நமக்கு தெரியுது, ஆனால் இவளுக்கு தெரியல. ரொம்ப பயந்துடுறா. ஒரு ஃபர்னிச்சர் பின்னாடி தான் அந்த சவுண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த ஃபர்னிச்சர் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு அந்த பொண்ணு அங்கே போய் பார்க்க போகிறா. பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. சரி இங்கே எதுவுமே இல்லை, இது நம்ம கற்பனை தான் நினைக்கும் போது டக்குன்னு ஒரு கையை அவள் கன்னத்தை தொட ஆரம்பிக்குது. இவள் பயந்து போய் திரும்பி பார்த்தா அவளுடைய தம்பி
தம்பி கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா. அம்மா உன்னை உடனடியாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு அவள் தம்பி சொல்கிறான். சரி வான்னு சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் இங்கே நடந்தது எல்லாமே அவளுக்கு பயமாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் அந்த இறந்து போன டீச்சருக்காக ஒரு இறுதி கூட்டம் வந்துட்டு நடக்குது. அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டே வந்துட்டு நம்ம டீச்சர் இறந்துட்டாராம்மா, அவருக்கு 4வது நிலையில் ஒரு கேன்சர் இருந்திருக்கு, அதனால தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கிரேஸுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது எலின்னு சொல்லிட்டே இருக்கா. எலியோட முகம் மாதிரியே அந்த பொண்ணுக்கு இருக்கு. எலி அதை பார்த்து பயங்கரமாக பயந்துடுறா. அந்த பொண்ணு பார்த்து பயந்த உடனேயே டக்குன்னு கிரேஸு அவ கையில் இருக்க அந்த விசிலை தூக்கி கிறிஸ் கையிலேயே கொடுத்துட்றா. நேற்று நைட்டு நடந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம் அந்த விசிலாக தான் இருக்கும்னு கிரேஸ் நினச்சதுனால அதை திருப்பி கொடுத்துருப்பா. அந்த நேரத்தில் கிறிஸும் இது என் கையில் இருக்கக்கூடாது, இது அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கணும், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நேராக ஹார்ஸுடைய அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போகிறா. ஹார்ஸ் வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எலியும் இவளும் ரொம்ப தூரம் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது இவங்க பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த விசிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணும்போது மாடியிலிருந்து ஹார்ஸுடைய பாட்டி இறங்கி வராங்க. அந்த பாட்டி பேர் ஐவி. அந்த பாட்டியை பார்க்குறக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்காங்க. பாட்டி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமாக சுற்றி காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பொருளெல்லாம் இருக்குது. இது எல்லாம் நான் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறேன்னே தெரியல. ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு சேகரித்தேன். ஒவ்வொன்று பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொரு சாபம் இருக்குன்னு சொல்லும்போது இந்தாங்க இதை ஹார்ஸுடைய லாக்கரில் தான் எடுத்தேன்னா அந்த விசிலை தூக்கி இந்த பொண்ணு அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறா. இங்கே பாரு, நீ இந்த லாக்கருக்குள்ளே இருந்து இதை கண்டுபிடிக்கல, இந்த பொருள் தான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கு. என் பேரனை எப்படி இந்த பொருள் கண்டுபிடிச்சதோ அதே மாதிரி தான் இது உன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த பாட்டியை அந்த பொருளை வந்துட்டு கையில் தொட்டு பார்த்துக்கிட்டு இந்த பொருள்னால தான் என்னுடைய மகளும் என்னுடைய பேரனும் இறந்து போனாங்க. கௌதமாலாவில் வந்துட்டு எனக்கே தெரியாமல் இது என் கையில் வந்து சேர்ந்துச்சு. அன்னையிலேருந்து நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. என்னாச்சு, ஏன் இதுக்கு பின்னாடி ஏதாவது சாபம் இருக்கான்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க பிறக்கும் போதே அவங்க எப்போ சாவாங்கன்னு எழுதி வச்சுருக்கோம். ஒரு சிலர் 90 வயசில் சாவாங்கன்னா அந்த சாவை அவங்கள 90 வயசில் தான் வந்து சேரும். அதே 30 வயசில் சாவாங்கன்னா 30 வயசில் அந்த சாவை அவங்கள கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி இந்த விசிலை எப்போ ஊதுறீங்களோ உங்களுடைய கர்மா எல்லாம் மறுபடியும் அழிக்கப்பட்டு டக்குன்னு அப்போவே மரணம் வந்து உங்களை சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மரணம்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? நீங்கள் எப்படி சாகணும் அப்படின்னு உங்களுடைய விதியில் எழுதியிருக்கோ அதே விதி டக்குன்னு அங்கே ரியாக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மரணம் எப்படி இருக்கும்னு கிறிஸ் கேட்கும்போது உன்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கிறிஸ் கிட்ட இந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. இது எதுவுமே எல்லிக்கு புரியவே இல்லை. இது உன்னை தேடி வந்திருக்கு, ஆனால் இது கண்டிப்பாக உன்னோட நிற்காது, உன்னை தாண்டி இது போகுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுன்ற மாதிரி கிறிஸ் கேட்கும்போது நீ எதுவும் செய்ய வேணாம், அந்த விசில் எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் மர்மத்தோடையே அனுப்பி வைக்கிறா. எல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கா. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஏதோ மாத்திரை மருந்தோட எஃபெக்டில் வளருதுன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், ஒருவேளை நம்மளுடைய டீச்சரும் இந்த விசிலை ஊதி தான் இறந்துருப்பாருன்ற மாதிரி யோசிக்கும்போது சரி வா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க ரெக்கார்டில் செக் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் ஹார்ஸோடைய ரெக்கார்டு வந்துட்டு இவங்க கைக்கு கிடைக்குது. ஹார்ஸோடைய ரெக்கார்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஹார்ஸ் வந்துட்டு எரிஞ்சு செத்து போனா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ வந்துட்டு டக்குன்னு உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வர்றதை பார்த்து 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹார்ஸோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு கிறிஸ் எல்லிக்கிட்ட கேட்குறா செத்து போனப்போ ஹார்ஸோடைய வயசு என்னன்னு. அவள் 17ன்னு சொல்கிறா. ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா அவன் 40 வயசு ஆளுக்கு உண்டான தோற்றம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. இப்போ தான் ஐவி சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையாகவே அவன் 40 வயசுல தான் இறந்துருக்கணும், அதே மாதிரி நெருப்பில் தான் இறந்துருக்கணும். ஆனால் அவன் அந்த விசில் சவுண்டை கேட்டதுனால அவன் சீக்கிரத்திலே இறக்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம டீச்சரும் அதே மாதிரி விசில் சவுண்டை ஊதியிருப்பாரு. அதனால அவர் அதையே கேட்டுட்டு அவர் ஃபியூச்சரில் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்து இறக்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால அவர் சீக்கிரத்திலேயே அதே ப்ராப்ளத்தால் இறந்துட்டாருன்னு இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கிரேஸ் அந்த விசிலை ஊதுனதை நம்மளும் தான் கேட்டிருக்கோம். அப்போனா நம்ம 2 பேரும் கண்டிப்பாக சாகத்தா போகிறோங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கிரேஸ் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்துட்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது. கிட்டத்தட்ட ஹாலோவின் மாதிரி தான். எல்லாருமே பேய் மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரமாக பார்த்து நோவாங்கிற அந்த பாஸ்டர் வந்துட்டு கிரேஸுக்கு ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் ரியல் வந்துட்டு கிரேஸ் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. இருந்தாலும் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு அவளை ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போய் அவள் டேனை கட்டி பிடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல போய் நான் மணி அடிக்கிறேன், அப்போ வந்துட்டு நான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அத்தனை பேத்துக்கு முன்னாடி வந்துட்டு எஸ்கேப் ஆகி உள்ளுக்குள்ளே ஓடி போய் பெல் அடிக்க போகிறா. இந்த நேரமாக பார்த்து கிறிஸும் அந்த இடத்துக்கு வரா. கிறிஸு கிட்ட வந்துட்டு அந்த நோவா அவன் ட்ரக்ஸை வந்துட்டு விற்க ட்ரை பண்ணுறான். அப்போ நோவாவை வந்துட்டு எலி அடிச்சிடறா. எலி அடித்த உடனே கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு இவன் திட்டும் போது திருப்பி வந்து கிறிஸு கரெக்டாக அந்த கத்தியை திருப்பி வாங்கி அவன் மூக்கை கட் பண்ணிட்டு 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு நேராக அந்த பார்ட்டி நடக்கக்கூடிய
இடத்துக்குள்ள போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு அவசர அவசரமா உள்ளுக்குள்ள நிறைய பேத்த தாண்டி போய்கிட்டே இருக்கா. கிரேஸுக்கு நடக்க போற ஆபத்து எதுவுமே தெரியல. அந்த பெல் அடிச்ச உடனே இந்த போட்டி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா திடீர்னு பார்த்தா இவளுக்கு முன்னாடி ஒரு வயசான லேடி நிக்கிற மாதிரி தெரியுது. யாரு என்னன்னு தெளிவா தெரியல. ஆனா இவ வந்துட்டு அதை பார்த்த உடனே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறா. திடீர்னு பார்த்தா அது முன்னாடியே வந்துருது. அந்த லேடி இவளை துரத்திக்கிட்டு வர்றதுனால இவ ஓடிக்கிட்டே இருக்கா. இவ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவ கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்கிறாங்க. எந்த மனுஷனும் கிடைக்கல. இவன் உடனே டேனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவன் விளையாட்டை எடுத்துக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த லேடி அங்கேயும் இங்கேயும் வந்து இவளை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறா. இவளும் எங்கெங்கேயோ ஓடலாம் ஆனால் ட்ரை பண்றா. ஆனால் அவளால் முடியல. அந்த லேடி தலைகீழெல்லாம் நடந்து வர ஆரம்பிக்கிறா. விஷுவலில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். சவுண்ட் எஃபெக்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷவல் எடுத்து அந்த லேடி மேலே அடிச்சிடறா. அவளும் கீழே விழுந்துடுறா. இவளும் கீழே விழுந்துடுறா. 2 நிமிஷம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த லேடி வந்துட்டு எங்க இடத்துல அடிபட்டு விழுந்தாலோ அதே இடத்துல இவளுக்கும் அடிபட்டிருக்கு. இவளுக்கு அப்பதான் ஒரு டவுட் வருது, அந்த லேடி நம்ம தானோ அப்படின்னு. அதுக்குள்ள அந்த லேடி ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்து இவளை துரத்திக்கிட்டே இருக்கா. இவளும் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடுறா. ஆனா இவளால ஓட முடியல. கடைசியா இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கேப் வழியா போலான்ட்டு இவ கேப் வழியா போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த லேடி தலைகீழா துரத்திட்டு வரா. அதை பார்த்து இவளுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு இவளுடைய காலை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்த உடனே வெறும் ஒரு விரலை வச்சு அந்த காலை நசுக்கிறா. காலில் இருந்து விஷம் வந்துட்டு அவ தலைக்கு ஏறுது. வாய்க்குள்ள கையை விட்டுறா. வாய்க்குள்ள கையை விட்ட உடனே அவளுக்கு உயிருக்கு வந்துட்டு ரொம்பவே ஆபத்தான நிலைமை ஏற்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அவ தப்பிச்சு அந்த பெட்ல இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறா. இந்த பெல்லை எப்படியாவது அடிச்சிட்டோம்னா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பெல் அடிக்க ட்ரை பண்றா. அதுக்குள்ள பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. என்னாந்து பார்த்தா அந்த லேடி தலைகீழா தொங்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு கரெக்டா இவ முகத்தை கடிச்சு இவளுக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய இளமை எல்லாத்தையும் எடுத்துறா. அந்த லேடி என்ன வயசு இருந்துக்கோ அதே வயசு இவளுக்கும் ஆயிடுது. உண்மையாவே இவளுடைய விதிப்படி இவ வயசான காலத்துல இந்த வயசுல தான் இறந்து போவா. டேன் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறான். பெல் சவுண்டு கேட்டுட்டு அங்க வந்து பார்த்தா வயசான தோற்றத்துல கிரேஸ் செத்து போய் தொங்கிக்கிட்டு இருக்கா. பிரச்சனை எல்லாம் கைமீறி போறதை உணர்ந்த கிறிஸும் எல்லியும் மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நம்ம எல்லாருமே அந்த விசில் சவுண்டை கேட்டுட்டோம், அதனால நம்மளும் சாக போறோன்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ரியலுக்கும் டேனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. கிரேஸை விசில் ஊத சொல்லி என்கரேஜ் பண்ணது நீதான், அதனாலதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ரியல் வந்து சொல்றான். டேனுக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ அவளை லவ் பண்ணணும்னு நினைச்ச, நான் லவ் பண்றதுனால உனக்கு அவ மேல பொசசிவ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் சொன்னது இவங்க 2 பேரும் காதல் கொடுத்து வாங்கிக்கவே இல்லை. கிரேஸ் செத்து போனதுக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம் 2 பேரும் சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இப்போ கிறிஸ் எல்லி 2 பேரும் வந்து எப்படியாவது இந்த கர்ஸை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. டேன் கரெக்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அகோரமா இருக்கக்கூடிய ஒரு உருவம் இவனை மிரட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே இங்கேயும் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு லைட்டு போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உருவம் அந்த இடத்துல இல்ல. இவன் ரொம்ப பயந்துட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா ரியலா காட்டுறாங்க. ரியல் மலையில உட்காந்துக்கிட்டு செத்து போன கிரேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி இருந்திருப்பான். கிறிஸுக்கு நல்லா தெரியுது இந்த சாபம் இதோட முடிய போறது இல்லைன்னு. அதனால அந்த ஐவி பாட்டிக்கிட்டே போயிட்டு இதுக்கான வழியை தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கு இடையில இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த நெருக்கத்தினால அவகிட்ட இவளுடைய பாஸ்ட் ஸ்டோரியை சொல்றா. நான் வந்து ஒரு நாள் நிறைய ட்ரக் அடிச்சிருந்தேன். எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது ஒரு ட்ரக்ல அடிபட்டு இறந்துட்டாரு. அதனால நான் தான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் என்னால வெளியவே வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லி வந்து கிறிஸ்க்கு ஒரு கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ண உடனே நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்னா இருக்கலான்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. அன்னையில இருந்து 2 பேரும் கப்பிள்ஸா இருக்காங்க. இதே நேரத்துல வெளியே மலையில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கிறிஸுக்கு இவனுடைய உடம்பு மேல ரத்தமா மலையா பொழியிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவன் கண்ணு முன்னாடி இவன் ஒரு ஷ்ரெட்டருக்குள்ள விழுந்து நசுங்கி சாகிற மாதிரியான ஒரு தோற்றமும் இவனுக்கு தோணுது. டக்குன்னு பார்த்தா மறுபடியும் எல்லாமே நார்மல் ஆயிடுது. அடுத்த நாள் ரியல், எல்லி, கிறிஸ் 3 பேரும் சேர்ந்து அந்த ஐவி பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டி ரொம்பவுமே உடம்பு சரியில்லாத நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட இந்த சாபத்துல இருந்து நாங்க விடுபட விமோச்சனமே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது சாவுல இருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது, கண்டிப்பா அது உங்களை கொல்லாம விடாதுன்ற மாதிரி சொல்றா. தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கிறிஸ் கேட்கும்போது இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியெல்லாம் கிடையாது, ஆனா ஒண்ணு செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற யாரையாவது உங்களுக்கு மெதுவா சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்னா உங்க ரத்தத்தால அவங்க பேரை எழுதுனீங்கன்னா நீங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க செத்துருவாங்க, அவங்களோட அந்த பாவம் போயிடும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிறிஸுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடியில இவளை ரொம்ப விசித்திரமான தோற்றத்துல பாக்குறா. கையெல்லாம் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரியும் கண்ணெல்லாம் வெளிரி போன மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம தான் அப்படின்னு கிறிஸுக்குள்ள அவளுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாட்டி சொல்றாங்க உங்களால சாவுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்க 3 பேரும் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரியல் சொல்றான் இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கு ஒரு வழி கிடைச்சது.
ஆரம்பிச்சிருக்கு. நம்ம யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எலிக்கு பயங்கர கோபம் வருது. யாரையோ வந்து நம்ம உயிருக்காக நம்ம கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறா. கிறிஸ்துவ என்னுடைய மரணத்தை நானே பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ரியல் சொல்கிறான், ஆக மொத்தம் நம்ம 3 பேர் சாக போகிறோம், நம்ம மரணம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். டேன் வந்துட்டு கிரேஸுடைய மரணத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பற்றின நியூஸை வந்துட்டு நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ இந்த பையன் வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கும் போது வெளியிருந்து ஒரு வினோதமான அசிங்கமான கை உள்ள வருது. இவன் பயந்து போயிட்டு சேரெல்லாம் வச்சு அந்த கதவை உடச்சிக்கிட்டு இருக்கான். வெளியிருந்து இவனுடைய பேரண்ட்ஸு கதவை திறக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் கதவை திறந்தா அந்த அசுர குணம் இருக்கக்கூடிய உருவமும் உள்ள வந்துருமோன்னு பயந்து இவன் திறக்கவே மாட்டேங்கிறான். இவன் பேரண்ட்ஸ் வெளியிருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி கிளாசெட்ல இருந்து ஒரு உருவம் வந்து இவனை டைட்டாக பிடிச்சிக்குது. எதிர்த்தால ஒரு வேகமான கார் வந்து இடிச்சா எப்படி எந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுமோ அதே மாதிரி இவனுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் உடல் உறுப்புகளும் அந்த கார் ஆக்சிடென்ட்ல செதஞ்சு போகிற மாதிரியே இவனுக்கு செதஞ்சு போகுது. காரணம் என்னன்னா இவனுடைய விதிப்படி இவன் கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போவான். அது வந்துட்டு எப்போ நடக்க வேண்டியது இந்த சாபத்தினால இப்பவே நடக்குது. இவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டை இறந்து போன மாதிரி அவங்க பையன் இறந்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால ரியலோட வீட்டுக்கு வந்து எங்கே போயிருப்பான்னு செக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் நேராக ஒரு கன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் நோவா இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக வந்து சர்ச்சில் இருக்க நோவாவை பார்த்த உடனே இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மாதிரி என் கூட வந்துருன்ற மாதிரி மிரட்டும் போது திரும்பி துப்பாக்கியை அவன் வாங்கி இவனை மிரட்டுறான். இங்கே பாரு, நான் ஒன்றும் இதில் வந்துட்டு சாக மாட்டேன், என்னுடைய சாவு வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அப்பன்னு பார்த்து அவன் ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணும்போது கூட அது ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அவன் மயக்கம் போட வச்சு அவனை அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஷ்ரெட்டர் இருக்கிற பெரிய கம்பெனிக்கு இழுத்துட்டு வந்துடுறான். அவன் பிளான் என்னன்னா நோவாவை வந்துட்டு இவனுக்கு மெதுவாக உயிர் தாகம் பண்ண வைக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கான். நோவாவுடைய பாக்கெட்ல இருந்து ட்ரக் எடுத்து அவன் வாயிலேயே போட்டுறான். கத்தி எடுத்து ரியலோட கையை அறுத்துக்கிட்டு அதை விசில்ல பட வச்சுட்டு நேராக அதை கொண்டு போய் நோவா மேலே தெளிக்கணும்னு பார்க்குறான். அதனால இந்த சாபம் வந்துட்டு நோவாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் நம்பிட்டு இருக்கான். எல்லியும் கிறிஸும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத, நம்ம வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கலான்னு அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எத்தனை பேர்த்த ட்ரக் கொடுத்து கொண்டிருக்கான், இவெல்லாம் சாக வேண்டியவன் தான், அதனால நம்ம ஏன் சாகணும், இவன் சாகட்டும்னு சொல்லிட்டு கையை பக்கத்தில் எடுத்துட்டு போறான். இருந்தாலும் இவனுக்கு வந்துட்டு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு. 2 நிமிஷம் யோசிக்கிறான். ஆனா இதோட விதி வந்துட்டு இவனால மாற்ற முடியல. இவன் சீக்கிரத்திலேயே வச்சிருந்தான்னா நோவா சேர்த்திருப்பான். ஆனா இவங்களுடைய பேச்சு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால இவனுடைய கர்மா உடனடியாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஷ்ரெட்டர் இவனை வந்துட்டு வேகமா உள்ளுக்குள்ள இழுக்குது. பயங்கரமான ஒரு சக்தி இவனை இழுத்துட்டு இருக்கு. அந்த நேரமா பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் இவங்க சைடு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நோவா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இது எல்லாமே இவங்க கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு மிஷின் கூட இல்லாம இவன் உடம்பு சில்லு சில்லா கட்டாகி ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப கொடூரமா செத்து. ரியலோட விதிப்படி இவன் இந்த மாதிரி தான் ஒரு ஷெட்டர்ல விழுந்து செத்துருப்பான். அதே மாதிரி இப்ப இவன் செத்தும் போயிட்டான். இப்ப இவங்க 2 பேர் உட்காந்து கதறி அழுகுறாங்க. இதை நம்ம வந்துட்டு இதோட விட்டுக்கிட்டு இருந்தானா இவன் நானும் தான் அடுத்த டார்கெட்டா இருப்போம். இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு கிறிஸ் ஒரு ஐடியாவோட வரா. நம்ம சாவையே ஏமாத்தணும், நம்ம வந்துட்டு உண்மையாவே சாவணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் செத்து இருந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்பி உயிரோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பிளான் என்னன்னா அதிகப்படியான இன்சுலினை இவங்க உடம்புல செலுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க இறந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஐஸ் பேக் வச்சும் அதுவும் இல்லாம சிபிஆர் மாதிரியான மெத்தடாலஜி எல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாவது உயிரோடு திருப்பி வந்துடலாங்கிறதுக்காக எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சாவு பக்கத்துல வந்துருச்சுன்னு இவங்க 2 பேத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பிளான் படி எல்லி தான் வந்து இன்சுலின் அதிகமா போட்டு ஃபர்ஸ்ட் செத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரணும். ஆனா எல்லி இவ மேல இருக்க காதல்னால கிறிஸை வந்துட்டு எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றணும், அதனால ஃபர்ஸ்ட் நீ இறந்து போ, நான் உன்னை எப்படியாவது உயிரை கொடுத்தாவது காப்பாத்திடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிறிஸுக்கு வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டு இன்சுலின் அதிகமா போடுறா. கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவளை ஐஸ் பாத்துக்குள்ள வைக்கிறாங்க. அவ வந்துட்டு மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா. அவ கிட்டத்தட்ட செத்து போன நிலைமைக்கே வந்துடுறா. இப்ப அவளை மறுபடியும் தண்ணியில இருந்து வெளியே எடுத்து பயங்கரமான சிபிஆர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மூச்சு எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க பிளான் படி அவங்க மருந்தெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நோவாவுக்கு மயக்கமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்க கன் எடுத்துக்கிட்டு இவனுங்க என்னமோ செய்யறானுங்க, நம்மளை கொலை பண்ண போறாங்கிறதுக்காக கோபமா இவங்க 2 பேத்தையும் தேடிட்டு உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கா.
இருக்கான். இந்த நேரமாக பார்த்து எல்லி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கிறிஸை உயிரோட கொண்டு வந்துட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் கிறிஸுவுக்கு முன்னாடியே இவளுடைய மரணம் இவளுக்கு முன்னாடி வந்துருச்சு. எல்லி வந்துட்டு மரணம் வந்தது கூட கவலைப்படாமல் கிறிஸுடைய உடம்பை காப்பாற்றணும், அவள் உயிரை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நோவாவும் உள்ளே வந்துடுறான். நோவா உள்ளே வந்துட்டு சரமாரியே அவளை பார்த்து சுட ஆரம்பிச்சிடறான். சுட்ட உடனே இவளுக்கு பயங்கரமாக ரத்தம் எல்லாம் போகுது. அந்த நிலைமையில கூட கிறிஸ்து மேல இந்த காதலால இவளை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்துடணும், இல்லைன்னா இவ செத்து போயிடுவா அப்படிங்கிறதுக்காக நேரா இவ கிஸ் பண்ணிடுறா. இவ கிஸ் பண்ண உடனேயே கிறிஸுக்கு வந்துட்டு இவ மேல இருக்க காதல்னால டக்குன்னு உயிர் வந்துடுது. உயிர் வந்து இவ கண்ட முதல் காட்சி பார்த்தீங்கன்னா எள்ளி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. கீழே வந்துட்டு அவளுடைய உடம்பு ரொம்ப கஷ்டத்துல வந்துட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல நோவாவும் உள்ளுக்குள்ள வந்துடுறான். அவன் சுட்டதுல இருந்து எள்ளியோட உடம்பு வந்து ரத்தம் வெளியே வருது. அதை நோவா தெரியாம டச் பண்ணிடுறான். அவனுடைய ரத்தம் டச் பண்ண உடனேயே அவளுடைய சாபம் எல்லாம் நோவாவுக்கு போயிடுச்சு. இதை பத்தி அவனுக்கே தெரியாம அவன் வந்துட்டு சுடலான்ட்டு ட்ரிகர் அழுத்துறான். ஆனா ட்ரிகர் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நேரா வந்துட்டு வேறொரு ஆள் நிக்கிறா. அது யாருன்னா நோவா தான். நோவா அதை பார்த்து பயந்துட்டு அவனை சுட ஆரம்பிக்கிறான். நோவா சுட்ட ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுமே வந்துட்டு அவனையே தான் திருப்பி அடிச்சிருக்கு. அவனுடைய சாவை அவனே பார்த்துட்டான். இவனே தேவையில்லாம வந்து இவனுடைய உயிரை தியாகம் பண்ணி அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்திட்டான். இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸும் எலியும் உயிரோட வந்துட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறமா கிறிஸ் அவ ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு வரும்போது அவளுடைய மரணம் மறுபடியும் முன்னாடி நிக்குது. இருந்தாலும் இந்த தடவை அவ பயப்படவே இல்லை. அது தைரியமா ஃபேஸ் பண்றா. அதனால அது அவ கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போயிருது. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ் எல்லி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் வந்துட்டு ஆஷா அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்கூலுக்கு புதுசா சேர்ந்திருப்பா. இவ லாக்கர் ரூம் ஓபன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள அதே உண்டியல் முதல்ல ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்குது. அன்னைக்கு இனாகரேஷன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு வயலின் வாசிப்பா அப்படின்றதுக்காக அவளை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இவ வயலின் வாசிக்காம டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் அந்த விசில் எடுத்து ஊதலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. எல்லியும் கிறிஸும் இதை பார்த்த உடனே பயங்கரமா கத்துறாங்க, பண்ணாதேன்னு. ஆனா அந்த பொண்ணு விசில ஊதிட்டா. இந்த சாபம் மறுபடியும் எல்லாத்தையும் தொடர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியா இந்த கதை முடியுது. இந்த நரேஷனும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரீகப் வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.